வெல்கம் டு தமிழ் ஃபுட் சேனல். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகான உணவை தேடி தாங்க போயிட்டுருக்கோம். எங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பண்ணவாடி பரிசல் துறை அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு ஏரியாவுக்கு தான் போகிறோம். இது வந்து மேட்டூர் அணையினுடைய நீர்த்தேக்க பகுதிங்க. மிக மிக அழகான ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் நாம் மீன் உணவு எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பண்ணவாடி பரிசல் துறை அப்படிங்கிற ஊருக்கு வந்தாச்சுங்க. இதோட சரிங்க ஊர். இதுக்கு மேலே காவிரி ஆற்றின் நீர்த்தேக்க பகுதிக்கு தான் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். மேட்டூர் அணை 120 கொள்ளளவு வரும்போது பாருங்க, இந்த இடத்துல வந்து தண்ணி நிற்குங்க. இதுல இருந்து நம்ம உள்ள போக போறோம். அதாவது நீர்த்தேக்க பகுதிக்குள்ள தான் போறோம். இங்க பாருங்க, ஒரு படகு ஒன்று தரை தட்டி இருக்குங்களா. இதெல்லாம் வந்து நீர்த்தேக்க பகுதி தான். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பேருந்து வந்து உள்ள போயிட்டு இருக்குங்க. தருமபுரி மாவட்டத்திலிருந்து படகு வழியா வர்ற பயணிகளை ஏற்றுறதுக்காக நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பேருந்து இக்கரை, அதாவது சேலம் மாவட்டத்திலிருந்து போயிட்டு இருக்குங்க. மேட்டூர்ல இருந்து போயிட்டு இருக்கு. அதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப கடினமான ஒரு சாலைங்க. வெறும் கல் முள்ளு அதிகமாக இருக்கும், வெறும் கரடாகவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நாம் வந்து நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். தண்ணி வந்து இப்போ வெறும் 60 அடி தாங்க இருக்குது மேட்டூர் டேமில். அதனால் தண்ணி இல்லை, குறைஞ்சிருக்குங்க தண்ணி. இப்போ பாருங்கள், பஸ்ஸு வந்து ரிட்டர்ன் வருதுங்க. சாலை வசதியே இல்லாத ஏரியாவிலாம் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மக்களுக்காக சேவை செய்துட்டு இருக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. எவ்வளோ ஒரு இதே தனியாருக்கு விட்டுருந்தா நாம் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? நீங்கள் பண்ணவாடி பரிசல் துறை வந்தீங்கன்னா நிறைய பறவைகள் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா பறவைகள் சரணாலயம்னு கூட இதை நம்ம சொல்லலாம். நிறைய வெளிநாட்டு பறவைகளும் இங்கே வந்து இருக்குது. அதுக்காகவே நான் தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று போடலான் இருக்கேன். அக்கறையிலிருந்து இக்கரைக்கு மக்கள் அலாலையாக பஸ்ஸுக்காக அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த பண்ணவாடி பரிசல் துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் களி, மீன், கருவாடு எல்லாம் நீங்கள் என்னென்ன வேணுமோ அத்தனை வெரைட்டியுமே இங்கே கிடைக்குது. உங்களுக்கு தோசை இட்லி வேணும்னாலும் தோசை இட்லி வாங்கிக்கலாம், எல்லாமே இருக்குங்க. இப்போ ஒரு ஹோட்டல் கடைக்காரக்கா பார்த்தீங்க அப்படின்னா மீன் பொரிக்கிறதுக்காக தனியாக மீன் பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பொரிக்கிறதுக்காக மசாலா போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டாங்க. இந்த மீன் வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொக்கு மீனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஊசி மாதிரி இருக்கும். இந்த மீன் பொரிக்கிறதுக்கு மட்டுமே இந்த மீனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மேட்டூர் நீர்த்தேக்க பகுதியில் மட்டும்தான் இந்த மீன் வெரைட்டி கிடைக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மீனை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஜிலேபி மீன். இது வந்து 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் ஒரு ஃபுல் மீனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ கடைக்காரக்கா பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இவங்க எப்படி மீன் குழம்பு வைக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ குண்டாவில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டாங்க. இது வந்து சுத்தமான செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க. இப்போ கடுகு போடுறாங்க. கடுகு போட்டாச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏற்கனவே தக்காளி, வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்ச மசாலா ஐட்டமெல்லாம் சேர்த்து ஊற்றிட்டாங்க, கரைச்சி ஊற்றிட்டாங்க. இது வந்து 2-3 கொதி போகணும். அப்போ தான் பச்சை வாசம் போகும். ஸோ அதனால் நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்.
வேலை போட்டு அந்த கூலி இப்போ ஒரு கொதி வந்த உடனே மஞ்சத்தூள் போட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு உப்பு போடுறாங்க. பஸ்ஸில் ஒரு 4 பேர் கூட அதில் நல்லா போயிட்டு போச்சு அதுக்குள்ள. புளி ஊற்றுறாங்க அக்கா. ஒரு கொதி வந்த உடனே தான் புளி ஊற்றணுமா? ஆமாக்கா, அந்த சாந்தெல்லாம் வேகணும், அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும். ஓகே ஓகே. பச்சை வாசம் சாந்து போயிடும். அதுக்கு தான் குழம்புல வந்து பச்சையாக போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கி விட்டுட்டு குழம்ப அப்படி வைக்கணும். அப்படி வச்சா பச்சை வாசம் அடங்கி போயிடும். வெங்காயம் வணக்கி ஆட்டுறத வணக்காத அப்படி. சரி சரி சரி. இல்லைக்கா, நான் ஜிலேபியா? ஆமாக்கா, ஜிலேபி தான். வந்து 10 நிமிஷத்துலயே ஒருத்தர் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. சாவுன்னு நினைச்சேன். ஒன்றா மீன் நல்லா கொதி வந்துருச்சுங்க, நல்லா வெந்துருச்சு மீன். இப்போ வந்து அக்கா வந்து இறக்கிட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களும் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ காலை உணவாக பார்த்தீங்கன்னா மீன், அப்புறம் தோசை, இட்லி இதெல்லாம் வாங்கி, களி இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சாப்பிட்டவங்கள எல்லாருமே வந்து சூப்பரான சுவை, அருமையான டேஸ்ட்டு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து பண்ணவாடி பரிசல் துறை வந்தீங்க அப்படின்னா, அதாவது மேட்டூரில் இருந்து சரியாக 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பண்ணவாடி பரிசல் துறை இருக்குது. ஒரு முறை நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள்.